முற்றுமுழுதாக வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அங்கும் அந்த புறக்கணிப்பு என்பதை நாங்கள் மக்களுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம். எனவே தொடர்ச்சியாக அந்த எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நுரைமின் சோலை அனல் நிலையம், அங்கு பல அனல் நிலையங்கள் இருக்கின்றன. அதைவிட அந்த எனர்ஜிக்காக இன்று மன்னார் வளைகுடாவில் கேன் நிறுவனம் இன்று எண்ணெய் தேடி சென்றிருக்கின்றது. இவை அனைத்தையும் நாங்கள் தடுப்பதற்கான அல்லது அவர்களுடைய அடுத்த கண்ட்ராக்ட் அடுத்த இதனை தடுப்பதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபடலாம். இதுவும் ஒரு வகை புறக்கணிப்பு தான். அடுத்தது நீங்கள் எல்லோருமே பேசிய வர்த்தக ரீதியான புறக்கணிப்பு. அதை பற்றி நான் மேலதிகமாக பேச வேண்டிய தேவையில்லை, நிறையவே பேசியிருக்கின்றோம். அடுத்தது நாலேஜ். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இன்று எங்கள் பலருக்கு தெரியாத ஒரு விடயம் என்னவென்றால் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், லண்டனுடைய வர்த்தக மையம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்று ஸ்ரீலங்காவினுடைய ஒரு கம்பெனி மில்லனியம் ஐடி தான் சாஃப்ட்வேர் இன்று அவர்களுக்கு அங்கு ஓடுவதற்கான இதை வழங்கி இருக்கின்றார்கள். இன்று இவ்வளவு பெரிய ஒரு வளமடைந்த ஒரு நாடு ஸ்ரீலங்காவினுடைய அந்த மென்பொருளை கையாண்டு தங்களுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நடத்துகின்றது. இதனை நாம் மிக இலகுவாக தடுக்கலாம். இன்று அதனை அவர்கள் மிகப்பெரிய என்ற பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கூட இந்த மில்லனியம் ஐடியை ஹயர் பண்ணுகின்றார்கள். அவர்களை வாடகைக்கு எடுத்து அவர்கள் மூலமாக தொழிலை நடத்துகின்றார்கள். எனவே இவ்வாறான முக்கியமான அவர்களுடைய தொழில்சார் நிறுவனங்கள், தொழில்சார் வல்லுநர்களை இங்கு ஏனைய நாடுகளுக்கு அழைக்கும் பொழுது அதனை நாங்கள் தடுக்க வேண்டும். அகாடமிக்கல் பாய்காட் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அது பலவிதமாக சில முரண்பாடான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அந்த அகாடமிக்கல் பாய்காட் கூட நாங்கள் செய்யலாம். அங்கு இருக்கின்ற ஒரு ப்ரொஃபஸர் இங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பிக்கின்றார் என்றால் அவரை விட திறமையான பேராசிரியர்கள் உங்களுக்கு எடுக்க முடியும் என்று சொல்லி அந்த மாணவர்களை கொண்டு அந்த பெற்றோர்களை கொண்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு எழுதும் பொழுது அவருடைய அந்த கான்ட்ராக்ட் நாங்கள் ரத்து செய்து அவரை வீட்டுக்கு அனுப்பி அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு நாட்டில் இருந்து அதனை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எனவே நாங்கள் அந்த அகாடமிக்கல் பாய்காட்டை கூட செய்யலாம். அடுத்தது ஆர்டிஸ்டிக், கலைஞர்கள், ஸ்போர்ட்ஸ் ஏற்கனவே பேசிவிட்டோம். இவை அனைத்தும் கூட அதை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்காக நாங்கள் எவ்வாறு வேலை செய்ய போகின்றோம்? உண்மையிலேயே பலர் கேட்டிருந்தார்கள். முக்கியமாக செங்கந்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் எப்படி செய்ய போறீங்க இதெல்லாத்தையும் நாங்கள் பேசிக்கொண்டு போகலாம், ஆனால் எப்படி செய்ய போறோம்? முதலில் இந்த தரவுகள் புள்ளி விவரங்களுடன் நாங்கள் சேகரிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு இறக்குமதியை தடுப்பது என்று சொல்லும் பொழுது இன்று ஸ்ரீலங்காவுடைய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்று பார்த்தால் 60% பொருட்கள் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய யூரோப்பியன் யூனியனாலும் USA அமெரிக்காவினால் மட்டும்தான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த 2 இடங்களுக்கு தான் 60% பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நாங்கள் பெரும்பாலான வாழ்கின்ற நாடுகள் தான் இவை. எனவே அவற்றினை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? என்னென்ன பொருட்களில் நாங்கள் கை வைத்தால் அது அவர்களை உடனடியாக தாக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்தவுடன் போய் ஒரு நல்லெண்ணெயை நிறுத்துவதோ அல்லது ஒரு மிளகாய்த்தூளை நிறுத்துவதிலோ போய் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை ஈடுபடுத்துவதிலும் விட சரியான புள்ளி விவரங்களை எடுத்து அவர்களுடைய என்ன பொருளாதாரத்தில் எங்கெங்கு எவ்வளவு தீவிரமாக அந்த பொருளாதாரம் அங்கு வழங்கப்படுகிறது என்று பார்த்து அதனை நோக்கி நாங்கள் காய்களை நகர்த்தும் பொழுது நாங்கள் வெற்றிகரமாக செயற்படலாம். எனவே இது ஒரு மிகப்பெரிய பரந்த வேலை திட்டம். திரு லாலிங்கம் பாலச்சந்திரன் அவர்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம் ஒன்று. நீங்கள் தொடர்ச்சியாக ஏனைய நாடுகளிலும் இதற்குரிய கலந்துரையாடல்களை வைத்து அனைத்து அமைப்பினரையும் ஒன்று திரட்டி இதற்காக முக்கியமாக எங்களுடைய பிரதமர் குறிப்பிட்டது போல இளைஞர்களை உள்வாங்குங்கள். இதற்கு வேலை செய்வதற்கான கட்டமைப்புகளை, அந்த கட்டமைப்பு என்பது திரு செங்கந்தையா அவர்கள் குறிப்பிட்டது மிக மிக நிச்சயமான ஒரு விடயம். அந்த கட்டமைப்பை உருவாக்குங்கள். அந்த கட்டமைப்பு வேலை செய்வதற்கான வளங்களை தேடிக்கொள்ளுங்கள். வெற்றிகரமாக இந்த ஸ்ரீலங்காவை புறக்கணிப்போம் என்பது நிச்சயமாக நடைபெறும் என்று கூறி நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி அமைச்சர்.